வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிரேக்கத்திலேயே மிகப்பெரிய பேச்சாளராக இருக்க டெமோஸ்தேனஸை பற்றி பார்க்க போகிறோம். அவர் குழந்தையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது திக்குவாயுடன் தடுமாறிக்கிட்டு இருந்தார். அப்புறம் வக்கீலாக வேலை பார்க்குறாரு. அப்போ வக்கீல் தொழில் ஒன்றும் சரியாக ஈடுபடலை. நான் பேச்சு திக்கி திக்கி வர்றதுனால இவர் பக்கம் வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது வார்த்தைகள் தடுமாறும், வாய் குளறும். இந்த மாதிரி சரியாக பேச முடியாதனால வழக்கிலே தோற்று போவார். இது மாதிரி பல வழக்கில் தோற்று போனவர் தான் நம்ம டெமோஸ்தேனஸ். அப்புறம் ஒரு நாள் முடிவு எடுக்கிறார். கிரேக்கத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய பேச்சாளர் நானும் வருவேனுங்கிற ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாதாள அறையை ரெடி பண்ணுறாரு. அதில் தன்னோட ஒரு பக்கம் முடிய ஒரு முடிவெட்டி மொட்டடிச்சிடறார். எதுக்காக அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பல புக்ஸை வாங்கி படிக்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்க்குறாரு. உடல் மொழியும் பேச்சு மொழியும் சரியாக வருதா அப்படின்னு பல முறை ஒத்திகை பார்க்குறாரு. அப்புறம் கடற்கரைக்கு போயிட்டு வாயில கூழாங்கற்களை வச்சு கடல் அலைகளை விட வேகமாக பேசி பேசி பயிற்சி பண்ணுறாரு. அப்புறம் திக்குவாய் சரியாகிறது. அப்புறமா மலை மீது ஏறி மூச்சு வாங்க வாங்க தனது பேச்சு நீளமாக வருமா அப்படிங்கிற மாதிரி பயிற்சி பண்ணுறாரு. அப்புறம் அதுலேயும் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் அவர் கிரேக்க நீதிமன்றத்தில் நின்று பேசினா எதிர்த்து பேச யாரும் இல்லை என்பது போல திறன்பட்டவராக மிகப்பெரிய பேச்சலாக குடி போட்டார் என்பது வரலாறு. அது மாதிரி டெமோஸ்தேனஸ் மாதிரி நாமளும் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு நம்மளோட குறிக்கோள்களை அடைவோம் அப்படிங்கிறதாக இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.